ஒரு அறிக்கை போட போறாங்கன்னா அறிக்கைக்கு மேல எழுதுவாங்க. அறிக்கைக்கு மேல ஒரு புள்ளி வச்சிருக்காரு. இந்த புள்ளிங்கிறது எந்திரன் படத்துல வர மாதிரி டாட் அப்படின்னு முடிக்கிற புள்ளியா? புள்ளி வச்சு முடிக்கவும் செய்யலாம், புள்ளி வச்சு தொடங்கவும் செய்யலாம். ரஜினிகாந்த் அவர்கள் முடிக்க விரும்புறாரா இல்ல தொடர விரும்புறாரா அப்படிங்கிறது அந்த அறிக்கையை வெளியிட்ட ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா ஒரு கோலம் கூட ஒரு புள்ளியில இருந்து தொடங்குது. ஒரு கட்டுரையோ ஒரு காவியமோ ஒரு படைப்போ ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்குது. இந்த புள்ளியிலிருந்து நான் மீண்டும் தொடங்குறேன், இப்ப இல்லனா எப்பன்னு 2021 கேட்ட மாதிரி இப்ப இல்லனா எப்போ இதை முடிக்கிறது, ஐ மீன் இந்த தாவேக்காவை முடிக்கிறது இப்ப இல்லனா எப்ப அப்படின்னு சொல்லி தொடங்குறாரா இல்ல டாட் வச்சு இவங்களை மொத்தமா முடிச்சிருங்கன்னு சொல்லி தன் ரசிகர்களுக்கும் தன்னுடைய நலமுறிவுகளுக்கும் சொல்ல வராரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் முடிக்கல, ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த அறிக்கை என்பது அரசியல் வட்டாரத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கையாக, அது ஒன்றும் பெரிய பரபரப்பா எந்த அலிகேஷன்ஸும் வைக்கல, எந்த குற்றச்சாட்டும் வைக்கல, தன் மீதான குற்றச்சாட்டுக்கு மறுப்பு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கார். ஆனாலும் இந்த அறிக்கை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பரபரப்பாக பேசப்படுது.